கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் முதற்கட்டமாக 10 லட்சம் பேருக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், மனிதர்களுக்கு மாற்றாக ஏஐ இருக்காது என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியருக்கு 20 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. இத்திட்டத்திற்கு 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக 10 லட்சம் விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கும் உலகம் உங்கள் கையில் நிகழ்ச்சி சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், லேப்டாப் திட்டம் என்பது பரிசு பொருளோ அரசுக்கான செலவு திட்டமோ இல்லை, அது இளைஞர்கள் மீதான முதலீடு எனவும் பெருமிதம் தெரிவித்தார். ஏன் இந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்துகிறோம்? மாணவர்களை வளர்த்தெடுத்தால்தான் மாநிலம் வளரும், நாடு வளரும். திராவிட இயக்கம் என்பது அறிவு இயக்கம், அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இயக்கம். தமிழர்களான நாம எப்பவுமே கடந்த கால பெருமைகளையும் பேசுவோம், எதிர்கால பெருமைகளுக்காக உழைப்போம். ஒருபோதும் போலி பெருமைகளை பேசி தேங்கிட மாட்டோம். மனிதர்கள் கண்டுபிடித்த இரண்டாவது நெருப்பு தான் ஏஐ என்றும் முதலமைச்சர் கூறினார். ஏஐயால ஒருபோதும் மனிதர்களை நாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நம்முடைய வேலைகளை இன்னும் விரைவா செய்யறதுக்கும் இன்னும் சிறப்பா செய்யறதுக்கும் தான் ஏஐ துணை நிற்கும். இன்னைக்கு உங்க கைகளில் வந்திருக்கக்கூடிய லேப்டாப்பை சும்மா படம் பார்க்க, கேம்ஸ் விளையாட பயன்படுத்த போறீங்களா? இல்ல உங்க கேரியருக்கான லான்ச் பேடா பயன்படுத்திருக்க போறீங்களா? இதுதான் நாங்க உங்க முன்னாடி வைக்கக்கூடிய கேள்வி. உலகத்தோட போட்டி போடுங்க. அந்த போட்டியில வெற்றி பெறுவதற்கான கருவியை தான் இன்னைக்கு உங்க கையில கொடுத்திருக்கிறோம். முன்னதாக பேசிய துணை முதல்வர் உதயநிதி, லேப்டாப் திட்டம் மாணவர்களின் கேம் சேஞ்சராக இருக்கும் என்றார். இந்த திராவிட மாடல் தொடர மாணவர்கள் உங்களுடைய அன்பும் ஆதரவும் மிக மிக அவசியம். உங்களுக்காக இன்னும் ஏராளமான திட்டங்களை தருவதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தயாராக இருக்கின்றார். விழாவில் கல்லூரி மாணவர்கள் 10 லட்சம் பேருக்கு மடிக்கணினி வழங்குவதன் அடையாளமாக 10 பேருக்கு மேடையில் மடிக்கணினிகளை முதலமைச்சர் வழங்கினார். ரேம் எல்லாமே ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த ஏஐ வந்து பெர்ப்ளெக்சிட்டின்ற ஏஐ வந்து 6 மாசத்துக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அதுவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல். இது எங்களை போன்ற மாணவர்களுக்கு எட்டாக்கனியா இருந்துச்சு. இது நினைவாயிருக்கு. இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ வாங்கியிருக்கிற லேப்டாப் வந்து நான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ எனக்கு லேப்டாப் படிச்சிருக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் சரி, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணாலும் சரி, அண்ட் நான் பிளேஸ்மெண்ட்டில் கூட செலக்ட் ஆயிருக்கேன். ஸோ கேட் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஜினியரிங் மட்டும் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து லேப்டாப் கொடுத்தது ஒரு வெல்கமிங்கான ஒரு தேங்க்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன் தான். மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். பத்து லட்சம் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், நடிகர்கள், தொழில் முனைவோர் பங்கேற்று கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தனர். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற உலகம் உங்கள் கையில் நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் விஜய் சேதுபதி, ஒருவருக்கு கல்வி கிடைப்பதன் மூலம் ஒரு தலைமுறையே அடுத்த கட்டத்திற்கு நகரும் என்றார். நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு கல்வியை கொடுக்கறது எவ்வளவு அவசியம். ஒருத்தர் கல்வி கிடைக்கிறது மூலமாக அந்த தலைமுறை, அந்த குடும்பம் அவர்கள் அடுத்த கட்டத்தை நகர்ந்து போகிறாங்க. அதுக்கு மிக முக்கியமான பங்கு இந்த அரசு மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ரொம்ப மிக்க நன்றி சார் உங்களுக்கு. நடிகர்கள் கார்த்தி, மணிகண்டன் ஆகியோரின் பேச்சுக்களும் கவனம் பெற்றன. தயவு செஞ்சு கல்வியை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குங்க. இந்த வயசுல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அதை தாண்டி அதை தைரியமாக
கான்ஃபிடென்ட்டாக அதை பிடிச்சிட்டிங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு பயமே இருக்காது. நம்ம உலகத்தில் வரலாற்றில் எத்தனையோ அரசுகள் எத்தனையோ விஷயங்களை மூலதனமாக நம்பியிருக்கு. பயத்தை, மிரட்டலை, பக்தியை, பணத்தை. பட் ஆனால் நம்மளுடைய இந்த திராவிட மாடல் அரசு வந்து எதை மூலதனமாக நம்புதுன்னா அறிவை, கல்வியை. நிகழ்ச்சியில் பேசிய சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி, அரசு வாங்கிய லேப்டாப் நவீன அம்சங்களுடன் இருப்பதாகவும் இதன் மூலம் படித்து நிறைய பேர் சென்னை ஐஐடியில் சேர வேண்டும் என்பது தனது விருப்பம் எனவும் குறிப்பிட்டார். ஏனால ஜாப் இன்க்ரீஸ் ஆகும் ஓரளவு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் இந்த கம்ப்யூட்டரை நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டாம், உங்கள் அம்மா அப்பாக்களுக்கும் கொடுத்து அவங்களுக்கும் இதை கொஞ்சம் அந்த டேட்டா ப்ராசஸிங் இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு காலத்தில் ஒரு பெரிய எம்பவர்மெண்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு மாதிரி ஒரு டிஜிட்டல் எம்பவர்மெண்ட் ஃபார் த ஹோல் ஃபேமிலி இதுலேருந்து கிடைக்குங்கிறது என்னோட கருத்து. நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அரசின் முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியன், சீனா அளவிற்கு பொருளாதாரத்தில் இந்தியா வளரவில்லை என்றாலும் இந்தியாவில் சீனா அளவிற்கு வளர்ந்துள்ள மாநிலம் தமிழ்நாடு என்றார். One of those states which is done exceptionally well is Tamil Nadu. So why this is important for India as a whole is that when people say, oh, why can't India grow like China? The question suddenly becomes, no. Why can't some parts of India grow like the China of Tamil Nadu in India itself? ஒரு தொழில் முனைவோர் ஆவதற்கு பெரிய கல்வி நிறுவனங்களில் படித்திருக்க தேவையில்லை என இப்போ பே நிறுவனர் மோகன் தெரிவித்தார். கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி ஒரு பெரிய ஜெயண்ட் கூட நீங்கள் எப்படி காம்பீட் பண்ண போகிறீங்க, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு எல்லாருக்குமே நிறையா டவுட் இருந்தது. எல்லாத்தையுமே உடைச்சி தமிழ்நாட்டில் மட்டுமே இன்றைக்கி 5 லட்சம் மெர்ச்சன்ட்ஸ் இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து ஒரு கவர்மெண்ட்லேருந்து நிதி வாங்கி என்னால் இவ்வளோ பெரிய கம்பெனி ஆரம்பிக்க முடியும்னா இங்கே நிறைய பேர் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க, என்னை விட பல மடங்கு ஒரு பெரிய லெவலில் வரலான்ட்டு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சியில் இஸ்ரோ முன்னாள் இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். திருச்சியில் நடைபெற்ற மோடி பொங்கல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் அமித்ஷா பல்வேறு கோயில்களில் வழிபாடு நடத்தினார். இதனிடையே முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியுடன் ஆலோசனை நடத்தியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நம்ம ஊர் பொங்கல், மோடி பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். திருச்சியில் பாஜக சார்பில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற மோடி பொங்கல் நிகழ்ச்சிதான் இது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் 2 நாட்கள் பயணமாக தமிழ்நாடு வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா புதுக்கோட்டையில் நடைபெற்ற பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் யாத்திரையின் நிறைவு விழாவில் கலந்து கொண்டார். தொடர்ந்து 2வது நாளாக திருச்சி மன்னார்புரத்தில் உள்ள ராணுவ மைதானத்தில் பாஜக சார்பில் நடைபெற்ற மோடி பொங்கல் விழாவில் பங்கேற்றார். அவருக்கு பரிவட்டம் கட்டி பூரணகும்ப மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் 1008 பானைகளில் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது. மத்திய அமைச்சர் அமித்ஷா விழா மேடையில் பொங்கல் வைத்து வழிபட்டார். இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவிலில் அமித்ஷா தரிசனம் செய்தார். அதன் பிறகு ஸ்ரீரங்கம் சென்ற அமித்ஷா அரங்கநாதர் கோவிலில் வழிபாடு செய்தார். இதனிடையே கூட்டணியை பலப்படுத்துவது தொடர்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி 2வது நாளாக சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அப்பொழுது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறி அனுப்பிய தகவல்களை அமித்ஷாவிடம் SP வேலுமணி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதன்படி டிடிவி தினகரனை கூட்டணியில் இணைக்கும் பாஜகவின் முயற்சிக்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்ததாகவும் OPS புதிய கட்சியாக கூட்டணிக்குள் வந்தால் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்றும் தெளிவுபடுத்தியதாக தெரிகிறது. அதே நேரம் இரட்டை இலை சின்னத்தில் OPS போட்டியிட எடப்பாடி பழனிசாமிக்கு உடன்பாடு இல்லை எனவும் அமித்ஷாவிடம் SP வேலுமணி கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமக கூட்டணியில் இணைவது கிட்டத்தட்ட உறுதியான நிலையில் ராமதாஸை முடிந்த வரையில் சமாதானம் செய்யுமாறு EPS கேட்டுக்கொண்டதாகவும் தெரிகிறது.
தேமுதிக கூட்டணிக்குள் கொண்டு வருவதில் சிக்கல் இல்லை என்றாலும் அவர்கள் விரும்பும் 20 தொகுதிகளை தர இயலாது. வேண்டுமானால் 8 முதல் 10 தொகுதிகளை தரலாம் என்ற நிலைப்பாட்டில் அதிமுக இருப்பதாக கூறப்படுகிறது. சிறிய கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை முடித்து விரைவில் வெளிப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும், தொகுதி பங்கீடு சிக்கலை பிறகு தீர்த்துக் கொள்ளலாம், முதலில் கூட்டணியை உறுதி செய்து களத்தை தயார் செய்வோம் என அமித்ஷாவுடனான ஆலோசனையில் முடிவு செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இந்திய பெருங்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாகவும், இன்று மேலும் வலுவடைய வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று லேசான பனிமூட்டத்துடன் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் வரும் வெள்ளிக்கிழமையும், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வரும் சனிக்கிழமையும் கனமழை பெய்யக்கூடும் என கூறியுள்ளது. இதனிடையே வரும் 9ஆம் தேதி தொடங்கி வரும் 14ஆம் தேதி வரை தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன் விநியோகிக்கும் பணிகள் தொடங்கிய நிலையில் பொதுமக்கள் ஆர்வமாக டோக்கன்களை வாங்கிச் சென்றனர். பொங்கல் பண்டிகையை மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட ஏதுவாக பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு சுமூகமாக சென்று சேரும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் டோக்கன்கள் விநியோகிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் பசுமந்தனை ஊராட்சியில் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன் விநியோகம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. பொங்கல் தொகுப்பு பெறுவதற்கான தேதி, நேரம் குறிப்பிடப்பட்ட டோக்கன்களை குடும்ப அட்டைதாரர்கள் ஆர்வமாக பெற்றுச் சென்றனர். கோவை மாவட்டத்தில் சுமார் 11 லட்சம் குடும்ப அட்டைகள் உள்ள நிலையில் ரேஷன் கடை ஊழியர்கள் பொதுமக்களுக்கு டோக்கன்கள் விநியோகித்து வருகின்றனர். நெல்லை மாவட்டத்தில் 796 நியாய விலை கடைகள் மூலம் சுமார் 5 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு டோக்கன்கள் விநியோகிக்கும் பணிகள் நடந்து வருகிறது. நாளை மறுநாள் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். UPSC தேர்வுக்கு படிப்பதற்கு நான் முதல்வன் திட்டம்தான் உதவியது என IAS அதிகாரி பிரசாந்த் தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்ற உலகம் உங்கள் கையில் நிகழ்ச்சியில் பேசிய அவர் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டதாக தெரிவித்தார். அம்மாக்கு தான் நான் அது ஒரு ட்ரிபியூட்டாக நினைக்கிறேன். பிகாஸ் அவங்களும் என்னோட பாட்டியும் இல்லைனா இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் இருந்திருக்க முடியாது. அண்ட் நம்ம அரசு கொடுத்த அந்த ஊக்கமும் அந்த ஊக்கத்தொகையும் எவ்வளோ தூரம் உதவி இருக்கோ, அதே போல் இந்த ஆடியன்ஸில் இருக்கிற பல ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து மோட்டிவேஷனாக எடுத்து நம்ம அரசு கொடுக்குற அந்த உதவியை வந்து ஒரு தூண்டுகோலாக எடுத்து அவங்களும் ஃபியூச்சர் பியூரோக்ராட்ஸாக இந்த ஸ்டேஜில் இந்த சைடில் வந்து இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இதேபோல IPS அதிகாரியான இன்பா அரசு அளிக்கும் உதவிகளை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். என்னோட அப்பா பஸ் கண்டக்டர், என்னோட அம்மா வந்து பிடி சுற்றுவாங்க. ஏன் நான் இதை முக்கியமாக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி குடும்பத்துலேருந்து ஒரு IAS IPS வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. அதற்கு நம்மளுடைய அரசாங்கம் வந்து நிறைய உதவிகள் இருக்குது. நம்ம அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். 4 ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்ற நிகழ்ச்சியில் பார்வையாளராக இருந்த தாம் தற்பொழுது IPS ஆகியுள்ளதாகவும் இன்பா பெருமிதம் தெரிவித்தார். அதிமுக அரசு கொண்டு வந்த மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆடவந்தான்குப்பத்தில் அதிமுக மகளிர் அணி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டிய திட்டங்களுக்குத்தான் திமுக அரசு திறப்பு விழா காண்பதாக கூறினார். மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்திலே 10 ஆண்டு காலத்தில் 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி கொடுத்து சாதனை படைத்த அரசாங்கம் சுமார் 7,300 கோடி ரூபாய் இதற்காக செலவழித்தோம். நாங்கள் அந்த திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம், அதை நாங்கள் வரவேற்கின்றோம். திரு ஸ்டாலின் அவர்களை இப்பொழுது ஏற்றுக்கொண்டு விட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் சிறப்பான திட்டம் என்று இன்றைய முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த திட்டத்தை துவக்கி வைத்திருக்கின்றார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 68 பேர் உயிரிழந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட தமிழ்நாடு முதலமைச்சர் வரவில்லை என EPS குற்றம் சாட்டினார்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 280 ரூபாய் அதிகரித்துள்ளது. தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் விற்பனையாகி வருகிறது. திங்கட்கிழமை காலையில் தங்கம் விலை 640 ரூபாய் அதிகரித்து 1,02,080 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டது. 1 கிராம் தங்கம் விலை ஒரே நாளில் 160 ரூபாய் அதிகரித்து 12,760 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெனிசுலா மீதான அமெரிக்காவின் தாக்குதல், அதனால் சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றம் உள்ளிட்ட காரணங்களால் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிப்பதே விலை உயர்வுக்கு காரணம் என கூறப்படுகிறது. அதேபோன்று வெள்ளி விலையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. காலையில் 1 கிராம் வெள்ளி 8 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையிலும் 1 ரூபாய் அதிகரித்து 266 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கிலோ வெள்ளி ஒரே நாளில் 9,000 ரூபாய் உயர்ந்து 2,66,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தங்கத்தை காட்டிலும் வெள்ளி மலிவான முதலீடாக கருதப்பட்டு அதனை வாங்கி குவிப்போரின் எண்ணிக்கை அதிகரித்ததே சர்வதேச அளவில் வெள்ளி விலை உயர்வுக்கு காரணமாக கூறப்படுகிறது. தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என பதிவு மூப்பு இடைநிலை ஆசிரியர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 2009ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதிக்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்களை விட அதற்கு பின்னர் பணியில் சேர்ந்தவர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கப்படுகிறது. இந்த ஊதிய முரண்பாட்டை களைய வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களுடன் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர், தொடக்க கல்வி இயக்குநர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். எனினும் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை. எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் இந்த போராட்ட காலத்தை விட்டு வெளியில் போக மாட்டோம். விரைவில் தீர்வு வரும்ன்றதை நாங்கள் நம்புகிறோம். இதனிடையே மாநிலம் முழுவதும் இடைநிலை ஆசிரியர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்த மேல்முறையீட்டு வழக்கில் இன்று தீர்ப்பு வெளியாகிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற கோவில் நிர்வாகத்திற்கு உத்தரவிடக் கோரிய வழக்கில் தூணிலும் தீபத்தை ஏற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டார். இதை எதிர்த்து கோயில் நிர்வாகம் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் அந்த மனுக்களை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வு விசாரித்தது. அப்போது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூண் இருந்ததற்கான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும், மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் இல்லை என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே நேரம் 1961ஆம் ஆண்டு திருப்பரங்குன்றம் கோவில் தேவஸ்தானம் வெளியிட்ட புத்தகத்தில் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றியதாக குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறி அதற்கான ஆவணத்தை மனுதாரர்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். இந்நிலையில் தனி நீதிபதி சுவாமிநாதனின் உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கில் இன்று தீர்ப்பு அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹொசூர் அருகே பொம்மத்தாத்தனூர் பகுதிகளில் சுற்றித் திரியும் யானைகளால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதியில் தற்போது 20க்கும் மேற்பட்ட யானைகள் உள்ளன. இவை கூட்டமாகவும் தனித்தனியாகவும் வனத்தை விட்டு வெளியேறி கிராமப் பகுதிகளில் சுற்றித் திரிந்து வருகின்றன. சமீபத்தில் ராயக்கோட்டை வனச்சரகத்திற்குட்பட்ட ஊடேதுர்கம் வனப்பகுதிக்கு சென்ற யானைகள் அங்குள்ள ஏரியில் குட்டிகளுடன் குளித்து மகிழ்ந்தன. பொம்மத்தாத்தனூர் வனப்பகுதி வழியாக பேவரத்தம் அடர்ந்த வனப்பகுதிக்கு இடம்பெயர்ந்துள்ளன. இவை அருகிலுள்ள கிராமப் பகுதிகள் மற்றும் விளைநிலங்களுக்குள் நுழைய வாய்ப்பிருப்பதால் ராயக்கோட்டை மற்றும் தேன்கனிக்கோட்டை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டுமென வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்த தேர்தலில் நாம் கை காட்டுபவர் தான் தமிழ்நாட்டின் முதல்வராக வர முடியும் என்பது இயற்கை எழுதியிருக்கின்ற தீர்ப்பு. இப்படி பேசி தனது கட்சியினரை உற்சாகப்படுத்தியுள்ளார் டிடிவி தினகரன். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் தஞ்சாவூரில் நடைபெற்றது. இதில் அமமுக பொதுச் செயலாளராக மீண்டும் டிடிவி தினகரனையே தேர்வு செய்து சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் பேசிய டிடிவி தினகரன் அடுத்தமையும் ஆட்சியில் அமமுக இடம்பெறும் என்றார். உண்மையிலேயே 26 தேர்தலில் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்திற்கு ஆளுங்கட்சியாக செல்ல இருக்கிறது என்பதுதான் உண்மை. கூட்டணி ஆட்சியிலே இடம்பெறப் போகிறவர்கள் மேடையில் மாத்திரமல்ல, இங்கே கீழேயும் அமர்ந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் தேர்தல் நேரத்தில் எதிரி, துரோகி என பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்றும் மக்களின் நலனே முக்கியம் என்றும் தெரிவித்தார். கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்க 30 நாட்கள் அவகாசம் இருப்பதாகவும் டிடிவி தினகரன் கூறினார்.
இந்த அட்டைப்பெட்டியை சாதாரணமாக நினைத்துவிட வேண்டாம். வரும் தேர்தலில் யாருடன் கூட்டணி வைக்கலாம் என்று தேமுதிக மாவட்ட செயலாளர்களிடம் ரகசிய முறையில் கருத்து கேட்க வைக்கப்பட்ட பெட்டிதான் இது. தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மாவட்ட செயலாளர்களின் விருப்பப்படி கூட்டணி அமைக்கப்படும் என்று கூறினார். எங்க கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் யாருடன் நம்ம கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை தெளிவாக சிந்திச்சு அவங்களுடைய ஒப்பீனியன் போல் இங்கே கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அதை நாங்கள் இன்னைக்கு பிரித்து பார்ப்பேன். அதில் என்ன கருத்துகள் இருக்கிறதோ அதை மாநாட்டில் நான் அறிவிப்பேன். மாநிலங்களவை சீட் குறித்து ஏற்கனவே பேசி முடிவெடுக்கப்பட்டுவிட்டது என்பதால் சட்டமன்ற தேர்தலில் மட்டும் தேமுதிக கவனம் செலுத்தும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். தேமுதிக தரப்பில் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு பொங்கல் பண்டிகை முடிந்து பிறகு அமைக்கப்படும் என்றும் பிரேமலதா தெரிவித்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இயக்குநர் பாரதிராஜாவின் உடல்நிலை குறித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், இயக்குநர் லிங்குசாமி உள்ளிட்டோர் விசாரித்தனர். உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த மாத இறுதியில் சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இயக்குநர் பாரதிராஜா அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதால் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருவதாகவும் பாரதிராஜா நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாகவும் தனியார் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது. இருப்பினும் பாரதிராஜா உடல்நிலை குறித்து சமூக வலைதளங்களில் பல்வேறு தகவல்கள் பரவின. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், இயக்குநர்கள் லிங்குசாமி, AR முருகதாஸ், அமீர், தயாரிப்பாளர் S தானு உள்ளிட்டோர் மருத்துவமனைக்கு சென்று பாரதிராஜாவின் குடும்பத்தினரை சந்தித்து நலம் விசாரித்தனர். அவருடைய டாக்டர் வந்து சந்திச்சு பேசணும். அவர் வந்து இப்போ ஐசியூவில் இருக்காரு. உடல் உறுப்புகள் எல்லாமே நல்லா இயங்கிக்கிட்டு இருக்கு. நிமோனியா வந்து அட்டாக் ஆகிருக்கு. ஸ்டேபிள் கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்னு வந்து தகவல் கொடுத்தாரு. மேலும் பாரதிராஜாவின் உடல்நிலை குறித்த விவரங்களை மருத்துவர்களிடம் கேட்டறிந்தனர். வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தின் போது அளித்த தகவல்கள் போதுமானதாக இல்லாததால் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க இந்திய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமிக்கு தேர்தல் ஆணையம் சமன் அனுப்பியுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் நடைபெற்ற சிறப்பு தீவிர திருத்தத்தின் அடிப்படையில் 58 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். மேலும் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்பட்ட போதும் விவரங்கள் போதுமானதாக இல்லை என 1 கோடி பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. அதன்படி கொல்கத்தாவில் வாக்குரிமை பெற்றுள்ள இந்திய கிரிக்கெட் வீரரான முகமது ஷமிக்கும் தேர்தல் ஆணையம் சமன் அனுப்பியுள்ளது. SIR படிவத்தை முகமது ஷமி சரியாக பூர்த்தி செய்யவில்லை என கூறப்படும் நிலையில் உரிய ஆவணங்களுடன் வரும் 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள் வாக்குச்சாவடியில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்ட முகமது ஷமி கிரிக்கெட் விளையாட்டிற்காக சிறு வயதிலேயே கொல்கத்தாவில் குடியேறிவிட்டது குறிப்பிடத்தக்கது. முகமது ஷமியின் சகோதரர் முகமது கைஃபுக்கும் சமன் அனுப்பப்பட்டுள்ளது. இதேபோல் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எம்பியும் நடிகருமான தீபக் அதிகாரிக்கும் தேர்தல் ஆணையம் சமன் அனுப்பியுள்ளது. ஆந்திராவில் ONGC எரிவாயு குழாய் உடைந்ததால் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. ஆந்திர மாநிலம் கோனசீமா மாவட்டத்தில் ONGC சார்பில் எரிவாயு எடுப்பதற்கான பணி நடைபெற்றது. அப்போது இருசு மண்டலா கிராமத்தின் அருகே குழாய் உடைந்து எரிவாயு வேகமாக காற்றில் பரவியது. எரிவாயுவில் தீப்பற்றியதால் பெரும் தீப்பிழம்பு உருவானது. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தீ எரிந்ததால் தீயணைப்பு வீரர்களை ஓட்டம் பிடித்தனர். பின்னர் நவீன இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை கட்டுப்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இதுகுறித்து விளக்கமளித்துள்ள ONGC நிறுவனம், விபத்து ஏற்பட்ட எரிவாயு குழாய் மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத பகுதி என்றும் இந்த விபத்தால் உயிரிழப்போ யாருக்கும் காயமோ ஏற்படவில்லை என தெரிவித்துள்ளது. தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக சர்வதேச நிபுணர்களுடன் ONGC அதிகாரிகள் ஆலோசித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. அமெரிக்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட வெனிசுலா முன்னாள் அதிபர் மதுரோ தான் குற்றமற்றவர் என தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் கடத்தல் சதியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி வெனிசுலா அதிபராக இருந்த மதுரோவை அமெரிக்க ராணுவப்படை அதிரடியாக சிறைபிடித்தது. மதுரோவின் மனைவி சிலியா புளோரஸும் கைது செய்யப்பட்ட நிலையில் இருவரும் நியூயார்க்கில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இருவரும் நியூயார்க் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது தன்னை வெனிசுலா அதிபர் கடத்தப்பட்ட போர் கைதி என அடையாளப்படுத்திக் கொண்ட மதுரோ தன் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்திற்கும் மறுப்பு தெரிவித்தார். வழக்கு விசாரணை வரும் மார்ச் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. வெனிசுலாவின் துணை அதிபராக இருந்த டெல்சி ரோட்ரிக்ஸ் இடைக்கால அரசின் அதிபராக பதவியேற்றுக் கொண்டார். அமெரிக்காவுக்கு உரிய ஒத்துழைப்பு அளிக்காவிட்டால் வெனிசுலா இடைக்கால அரசு மிகப்பெரிய விலையை கொடுக்க நேரிடும் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
வங்கதேசத்தில் IPL போட்டிகளை ஒளிபரப்ப காலவரையற்ற தடை விதித்து அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான IPL சீசனில் விளையாடுவதற்காக வங்கதேசத்தின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தாபிசுர் ரஹ்மானை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஒப்பந்தம் செய்திருந்தது. ஆனால் வங்கதேசத்தில் இந்துக்கள் தாக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி வங்கதேச வீரர் IPL போட்டிகளில் விளையாடக்கூடாது என சில அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தன. முஸ்தாபிசுர் ரஹ்மானை அணியிலிருந்து விடுவிக்குமாறு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு BCCI உத்தரவிட்டது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள வங்கதேச அரசு IPL போட்டிகள் மற்றும் அது தொடர்பான நிகழ்ச்சிகளை வங்கதேசத்தில் ஒளிபரப்ப காலவரையற்ற தடை விதித்துள்ளது. இது தொடர்பான அறிக்கையில் எந்த ஒரு நியாயமான காரணமும் தெரிவிக்காமல் முஸ்தாபிசுர் ரஹ்மானை நீக்கியது வங்கதேச மக்களை வேதனைக்கும் கோபத்திற்கும் உள்ளாக்கி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியிலிருந்து முஸ்தாபிசுர் ரஹ்மான் விடுவிக்கப்பட்ட விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ள சூழலில் இரு நாட்டு கிரிக்கெட் உறவையும் கேள்விக்குறியாகியுள்ளது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தேவை என காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் புயலை கிளப்பியுள்ளது. மாணிக்கம் தாக்கூரின் கருத்துக்கு திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் கூறுவது என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சமீப காலமாக திமுகவின் கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியில் இருந்து வெளிவரும் சிலரின் கருத்துக்கள் அரசியல் வட்டாரத்திலும் கூட்டணிக்குள்ளும் சலசலப்பை ஏற்படுத்தி வருகின்றன. திமுகவுடனான கூட்டணி தொடரும் என காங்கிரஸில் இருந்து ஒரு தரப்பினர் தொடர்ந்து கூறி வந்தாலும் மற்றொரு தரப்பினரின் கருத்துக்கள் திமுகவை சீண்டி பார்க்கும் விதமாகவே அமைவதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். காங்கிரசின் முக்கிய நிர்வாகியான பிரவீன் சக்கரவர்த்தி அண்மையில் தவேகா தலைவர் விஜயை சந்தித்ததாக கூறப்பட்ட நிலையில் தமிழ்நாடு கடன் அளவு தொடர்பான அவரின் விமர்சனம் தமிழக அரசியலில் விவாதப் பொருளானது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக கூட்டணிகள் எதிர்வினையாற்ற உட்கட்சி விவகாரங்களில் தலையிட வேண்டாம் என பொங்கி எழுந்தார் காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர். அதேபோல் உட்கட்சி விவகாரங்களில் தோழமை கட்சிகள் தலையிட தேவையில்லை என மாநில தலைவர் செல்வ பெருந்தகையும் வலியுறுத்தியிருந்தார். திருச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் நடைபயண நிகழ்ச்சியிலும் காங்கிரஸ் பங்கேற்காமல் இருந்தது கவனம் பெற்றது. இப்படியான சூழலில்தான் ஆட்சி அதிகாரம் குறித்து பேசியிருக்கிறார் காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர். கூட்டணி இல்லாமல் யாரும் வெற்றி பெற முடியாது, அதிகாரத்தில் பங்கு தேவை என்று அவர் கூறியிருக்கும் நிலையில் கூட்டணியில் இருந்து எதிர்வினை கிளம்பியுள்ளது. கூட்டணியால் தான் இந்த தமிழகத்திலும் இந்தியா முழுவதும் வெற்றி பெறோம். அது உண்மையான விஷயம். இதை தெரிஞ்சுக்கிறோம். எல்லாருக்கும் இந்தியா முழுவதும் தேவை அதிகாரம் என்பது. இனிமே வர்ற காலங்கள்ல என்னன்னா அதிகார பதிவு இல்லாம எதுவும் பண்ண முடியாது. எல்லாருக்கும் எல்லா பதவிகளும் உறுப்புகளையும் அது பகிர்ந்தா கொடுக்க வேண்டியது. ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்வது என்பது மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் அல்ல, தேசிய தலைவரும் அல்ல. அவர் ஒரு கருத்து வெளிப்படையாக இப்படி சொல்வது என்பது அதை அவருடைய தலைமையிடம் சொல்ல வேண்டுமே தவிர வெளிப்படையாக சொல்வது என்பது காங்கிரஸ் கட்சியை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை உணராமல் காங்கிரஸ் கட்சியை தொடக்கத்திலிருந்தே அந்த கட்சியில் உள்ளிருப்பவர்கள், கட்சி உறுப்பினர்களாக இருப்பவர்கள் தான் பலவீனப்படுத்தி வருகிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணமாகத்தான் நான் பார்க்கிறேன். 2026ஆம் ஆண்டிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஒரு நிலையான ஆட்சி அமைவதற்கு நாம் எல்லாம் பாடுபட வேண்டும். காங்கிரசும் இந்த கருத்திலே மாறுபடாது என்று நான் நம்புகிறேன். தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால்தான் கூட்டணி ஆட்சி என்பதை பற்றியே பேச முடியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை இருக்காது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்களா அவங்க? அப்படி ஒரு நிலைமை வந்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கருதவில்லை. தனிப்பெரும்பான்மை கிடைத்ததற்கு பிறகு எதற்காக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும்? இந்த கேள்வியை தான் அவங்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். மாணிக்கம் தாக்கூரின் பதிவுக்கு தனது எக்ஸ் பக்கத்தில் எதிர்வினையாற்ற இருக்கும் திமுக MP அப்துல்லா RSS குரலை மாணிக்கம் தாக்கூர் எதிரொலிப்பது யாருக்கு பயன் தருவதாய் அமையும் என கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள மாணிக்கம் தாக்கூர் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க வேண்டும் என பேசியுள்ளார். காங்கிரஸ் கட்சி மீண்டும் அதிகாரத்தை வர வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும். யாருடைய தமிழகத்தில் ஆட்சியில பங்கு என்பது காங்கிரஸ் கட்சி கேட்டே ஆகும். இந்த விவகாரம் திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தி இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். கோவை மாவட்டம் பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் பராமரிக்கப்படும் கல்யாணி யானை நீச்சல் குளத்தில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தது. பாகன் சொல்லும் கட்டளையை பின்பற்றும் கல்யாணி யானையை பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கண்டு ரசித்தனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பேருந்து நிலையத்தில் பேருந்து ஏற முயன்ற சிறுமியின் கழுத்திலிருந்து செயினை 2 பெண்கள் திருடிச் செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. ராஜ்யம்மாள் என்பவர் தனது மகளுடன் பேத்தி அபிநயாவை தூக்கிக் கொண்டு பேருந்தில் ஏற முயன்றார். அப்போது அருகே நின்ற 2 பெண்கள் குழந்தையின் கழுத்திலிருந்த 1 சவரன் தங்கச் செயினை திருடிச் சென்றனர். இச்சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் காவலர்கள் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் 10 நாட்களுக்கும் மேலாக திறக்கப்படாத நியாய விலைக் கடையால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இங்குள்ள செந்தில் நகரில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மேற்பார்வையில் நியாய விலைக் கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடை கடந்த 25ஆம் தேதி முதல் திறக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் கடை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போ மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் கடை திறக்கல. நேற்று சாமிங்க 3000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுவும் கொடுக்கல. கடையும் திறக்கல, டோக்கனும் வாங்கலை. ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையில் சிறுத்தை நடமாடியதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட திம்பம் மலைப்பாதையில் சமீப காலமாக சிறுத்தை நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இரவு நேரத்தில் வாகனங்கள் சென்று கொண்டிருந்த போது சாலை ஓரத்தில் சிறுத்தை ஒன்று சென்றது. இதனை பார்த்த வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி அரியலூரில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் பேரணி நடைபெற்றது. ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடு களையப்படும் என்று திமுகவின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டிருந்ததை மேற்கோள் காட்டி ஆசிரியர்கள் தங்களது கைகளில் எழுதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடிமனை பட்டா வழங்க கோரி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 3 தலைமுறைகளுக்கு முன்னால் வழங்கியிருந்த பண்ணை இரட்டை பட்டா பெயரை மாற்றி தற்போது குடியிருப்பவரின் பெயரில் பட்டா வழங்க வேண்டும், நத்தம் புறம்போக்கில் குடியிருப்பவர்களுக்கு உடனடி பட்டா வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் அருகே குப்பைக்கு தீ வைத்தபோது அருகே இருந்த வேப்பமரம் தீப்பிடித்து எரிந்தது. மரத்தின் கீழ்ப்பகுதியில் பிடித்த தீ மளமளவென மேலே பரவியதால் மரம் முறிந்து சாலையில் விழுந்தது. மின்கம்பிகள் அறுந்ததால் அப்பகுதியில் மின்சாரமும் தடைபட்டது. 2 மணி நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்ட நிலையில் பின்னர் பேரூராட்சி நிர்வாக ஊழியர்கள் மரத்தை வெட்டி அகற்றினர். விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு காளைகளை தயார்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தினசரி காளைகளுக்கு நீச்சல் பயிற்சி, மண்குத்துதல், நடைப்பயிற்சி அளித்து வருகின்றனர். காளைகள் வலுப்பெற தாராளமாக உணவு வழங்கி தயார் செய்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே ஆட்டை நாய்கள் கடித்து குதறிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஓமல்நத்தம் கிராமத்தில் வசிக்கும் ருக்கு கால்நடைகளை வளர்த்து வருகிறார். அருகில் உள்ள வீட்டில் வளர்க்கப்படும் நாய்கள் ருக்குவின் நிலத்தில் இருந்த ஆட்டை கடித்து குதறின. மகளை பாலியல் வன்கொடுமை செய்த தந்தைக்கு தூக்கு தண்டனை விதித்து திருநெல்வேலி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டது. பனக்குடி பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி கடந்த ஆண்டு தனது 14 வயது மகளை பாலியல் வன்கொடுமை செய்ததால் சிறுமி கர்ப்பமடைந்தார். இந்த வழக்கு திருநெல்வேலி போக்சோ நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இதற்கிடையில் அந்த சிறுமிக்கு குழந்தை பிறந்தது. DNA பரிசோதனையில் தந்தை மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு தூக்கு தண்டனை விதித்து நீதிபதி சுரேஷ்குமார் உத்தரவிட்டார். சிறுமிக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க தமிழ்நாடு அரசுக்கும் உத்தரவிடப்பட்டது. மகாபலிபுரத்தில் ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய சிவலிங்கம் பிகார் சென்றடைந்தது. 33 அடி உயரமும் 210 டன் எடையும் கொண்ட இந்த சிவலிங்கம் மோதிகாரியில் கட்டப்பட்டு வரும் விராட் ராமாயண கோயிலில் நிறுவப்பட உள்ளது. வரும் 17ஆம் தேதி கோயிலில் சிவலிங்கம் பொருத்தப்பட உள்ள நிலையில் 2500 கிலோமீட்டர் தூரம் கடந்து பீகாரின் கோபால்கஞ்ச் நகருக்கு சிவலிங்கம் சென்றடைந்தது. வழியெங்கும் பக்தர்கள் சிவலிங்கத்தை தொட்டு வணங்கினர்.
தெலுங்கானா மாநிலம் நாராயணப்பேட்டையில் பள்ளி செல்லும் மாணவிகள் பேருந்து வசதி இல்லாததால் பொலிரோ வாகனத்தில் தொங்கியபடி பயணிக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கொஞ்சம் தவறினால் மரணம் என்ற நிலையில் கதவு மூடப்பட்ட வாகனத்தில் நுனிப்படியில் தொங்கியபடி மாணவிகள் பயணித்தது காண்போரை அச்சத்தில் ஆழ்த்தியது. டெல்லியில் காற்று மாசு பிரச்சினை நீடித்து வரும் நிலையில் பாஜக அரசை கண்டித்து ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லி சட்டமன்றத்திற்கு வெளியே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் டெல்லி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் அதிஷி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தலைநகரில் காற்று மாசுபாடு மிக மோசமான நிலையை எட்டியுள்ள சூழலில் அதற்கு தீர்வு காண ஆளும் பாஜக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கூறி முழக்கங்களை எழுப்பினர். ஜார்ஜியாவில் உள்ள ஹுண்டாய் தொழிற்சாலையில் மனித உருவ ரோபோக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அமெரிக்க ரோபோட்டிக்ஸ் நிறுவனமான பாஸ்டன் டைனமிக்ஸ் தயாரித்த பல ரோபோ மாதிரிகளுக்கு அட்லஸ் என்ற பெயர் பயன்படுத்தப்படுகிறது. இத்தகைய அட்லஸ் மனித உருவ ரோபோக்கள் ஜார்ஜியாவில் உள்ள ஹுண்டாய் கார்கள் உற்பத்தி தொழிற்சாலையில் கார் உதிரி பாகங்களை பொருத்தும் பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றன. மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஆல்ரவுண்டர் பிராவோ மகேந்திர சிங் தோனியுடனான தனது நெருக்கம் குறித்து மனம் திறந்து பேசியுள்ளார். பாட்காஸ்ட் நிகழ்ச்சி ஒன்றில் பேசியவர் இன்னொரு தாயின் வயிற்றில் பிறந்த சகோதரர் தோனி என குறிப்பிட்டுள்ளார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக தான் விளையாடிய போது தனது சிறப்பான செயல்பாடுகளுக்கு பின்புலமாக இருந்து ஊக்கமளித்தவர் தோனி என குறிப்பிட்டுள்ளார். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இளைஞர்கள் சினிமா பாடலுக்கு நடனமாடி வீடியோ வெளியிட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ரீல்ஸ் மோகத்தில் கோயிலுக்குள் அத்துமீறியவர்கள் மீது நடவடிக்கை பாயுமா? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் புகைப்படம் எடுப்பதற்கே தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் உள்ளே புகுந்த அடாவடி பாய்ஸ் ஆட்டம் போட்டு இன்ஸ்டாகிராமில் வீடியோ பதிவிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ரீல்ஸ் வெறியில் தொடர்ந்து எல்லை மீறும் இளைஞர்களுக்கு தக்க பாடம் புகட்டப்படுமா? கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோவில் உலக பிரசித்தி பெற்றதாகும். நாள்தோறும் இங்கு ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். கலாச்சாரத்தின் பெருமையாக போற்றப்படும் கோவில்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதில் கோவில்களுக்குள் புகைப்படம் எடுக்கவும் வீடியோ பதிவு செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆங்காங்கே எச்சரிக்கை பலகையும் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இளைஞர்கள் சிலர் கும்பலாக சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு வந்துள்ளனர். அவர்கள் சாமி தரிசனம் செய்ததுடன் கோவில் வளாகத்தில் உள்ள கிழக்கு கோபுர வாயில், சிவகாம சுந்தரி அம்மன் ஆலயம், தெற்கு சன்னதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உலாவி உள்ளனர். அப்போது கோயில் பின்புலத்தில் 3 இளைஞர்கள் சினிமா பாடலுக்கு குத்தாட்டமாடி உள்ளனர். அவர்கள் போட்ட ஆட்டத்தை ஏற்கனவே தயாராக வந்த நண்பர்கள் வீடியோ பதிவு செய்துள்ளனர். பின்னர் அந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்ட அலப்பறையை கூட்டி உள்ளனர். லைக்ஸ் அள்ளும் என்ற எண்ணத்தில் பதிவிட்ட ஆர்வ கோளாறுகள் தற்பொழுது சர்ச்சையில் சிக்கி உள்ளனர். வீடியோவை பார்த்த பலரும் பொங்கி எழுந்துள்ளனர். அதில் பக்தர்கள் பல பேர். இறை அமைதி தேடி வரும் கோவிலில் இளைஞர்கள் அத்துமீறி நடந்து கொண்டதாக கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுபோன்று எல்லை மீறும் நபர்களை அடையாளம் கண்டு போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரியுள்ளனர். எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவம் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் சம்பந்தப்பட்ட இளைஞர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் எனவும் பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிதம்பரம் கோவிலில் சினிமா பாடலுக்கு நடனமாடி வீடியோ வெளியிட்ட இளைஞர்கள் யார் என்பது குறித்து போலீசார் தகவலை திரட்டி வருகின்றனர். அடையாளம் காணப்பட்ட பின்னர் காவல் நிலையம் அழைத்து உரிய பாடம் புகட்டப்படும் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். பில்லியர்ட்ஸ் போட்டியில் உலக சாம்பியன் பட்டம் வென்ற மனோஜ் கோத்தாரி உடல்நலக்குறைவு காரணமாக நெல்லையில் உயிரிழந்தார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவைச் சேர்ந்த மனோஜ் கோத்தாரி கடந்த 1990ஆம் ஆண்டு நடைபெற்ற போட்டியில் பில்லியர்ட்ஸ் போட்டியில் உலக சாம்பியன் பட்டம் வென்றார். கல்லீரல் மற்றும் அறுவை சிகிச்சைக்காக நெல்லையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மனோஜ் கோத்தாரிக்கு மத்திய அரசு 2005ஆம் ஆண்டு தயான்சந்த் விருது வழங்கி கௌரவித்தது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் காய்கறி கடையில் பணியாற்றி வந்த வடமாநில இளைஞரை தாக்கிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கும்மிடிப்பூண்டியில் மஸ்தான் என்பவர் நடத்தி வரும் காய்கறி கடையில் பணியாற்றி வரும் வடமாநில இளைஞரை உள்ளூர் இளைஞர்கள் அடித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கும்மிடிப்பூண்டி காவல் நிலையத்தில் மஸ்தான் புகார் அளித்ததன் பேரில் சரவணன், சுரேஷ், நேதாஜி, பிரசாந்த் ஆகிய 4 பேரை காவலர்கள் கைது செய்தனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் மாணவ மாணவிகள் பாரம்பரிய முறையில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். கலை நிகழ்ச்சிகள், சிலம்பாட்டம், உரியடித்தல் உள்ளிட்ட கிராமிய விளையாட்டுப் போட்டிகளும் உற்சாகமாக நடைபெற்றன. சென்னை மதுரவாயிலில் அதிகாலையில் சாலையில் நடந்து சென்ற ஒருவரிடம் பணம் பறிக்க முயன்ற கொள்ளையர்கள் அவரை கத்தியால் குத்தி காயப்படுத்திவிட்டு தப்பி ஓடினர். சக்கரவர்த்தி என்பவர் கோயம்பேடு சந்தைக்கு சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் வழிமறித்து அவரது உடைமைகளை பறிக்க முயன்றனர். அவர் கூச்சலிட்டதால் கத்தியால் வெட்டி இரும்பு ராடால் தாக்கிவிட்டு தப்பினர். படுகாயமடைந்த சக்கரவர்த்தி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கொள்ளையர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் ரிசார்ட்டுகளை அகற்ற ஜனவரி 19ஆம் தேதிக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் அமர்வில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சட்டவிரோதமாக செயல்படும் ரிசார்ட்டுகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து ஜனவரி 19ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்த நீதிபதிகள் அதற்குள் ரிசார்ட்டுகளை அகற்றாவிட்டால் ஈரோடு மாவட்ட ஆட்சியர், வனத்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் ஆஜராக வேண்டும் என எச்சரிக்கை விடுத்தனர். சேலத்தில் எம்ஜிஆர் மகளிர் இலவச தையல் கூடத்தில் பயிற்சி பெற்ற 50 பெண்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சான்றிதழ் வழங்கினார். பெண்கள் தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளும் நோக்கில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெண்களுக்கு தாதகா பட்டியில் செயல்படும் கூடத்தில் தையல் பயிற்சி வழங்கப்பட்டது. இந்நிலையில் சேலம் நெடுஞ்சாலை நகரில் நடந்த நிகழ்ச்சியில் 60 நாட்கள் பயிற்சியை முடித்த பெண்களுக்கு எடப்பாடி பழனிசாமி சான்றிதழ் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்ற தாய் மற்றும் மகள் ரயில் மோதி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மானத்தால் ஏரிக்கரையைச் சேர்ந்த பாக்கியம் மற்றும் அவரது மகள் மஞ்சு ஆகிய இருவரும் வழக்கம் போல விவசாய கூலி வேலைக்கு சென்று கொண்டிருந்தனர். தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது மேட்டூரில் இருந்து சேலம் நோக்கி சென்ற ரயில் அவர்கள் மீது மோதியது. இதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சென்ற ரயில்வே காவல்துறையினர் உடல்களை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மதுபோதையில் செல்போன் டவர் மீது ஏறி மிரட்டல் விடுத்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். ஆராய்ச்சிப்பட்டியைச் சேர்ந்த மாரீஸ்வரன் என்பவருக்கு 2 குழந்தைகள் இருக்கும் நிலையில் மனைவி 8 மாத கர்ப்பமாக உள்ளார். இந்நிலையில் வேறொரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டதை அடுத்து அவரை திருமணம் செய்து வைக்கவும் சேர்ந்து வாழ 30,000 ரூபாய் பணத்தை காவல்துறையினர் வழங்க வேண்டும் என்றும் கோரி குடிபோதையில் தற்கொலை மிரட்டல் விடுத்தார். இதையடுத்து தீயணைப்பு மீட்புத் துறையினர் செல்போன் டவர் மீது ஏறி அவரை கீழே அடைத்து வந்ததை அடுத்து காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை பேரூர் அடுத்த பச்சாப்பாளையம் பகுதியில் விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த காட்டுப்பன்றிகள் வாழைக்கன்றுகளை சேதப்படுத்தியுள்ளன. பொங்கல் பண்டிகையை எதிர்நோக்கி அறுவடைக்கு தயாராக இருந்த வாழைக்கன்றுகள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மறு உத்தரவு வரும் வரை ஐபிஎல் தொடரின் அனைத்து போட்டிகள் மற்றும் நிகழ்வுகளின் ஒளிபரப்பிற்கு தடை விதிக்கப்படுவதாக வங்கதேச அரசு அறிவித்துள்ளது. வங்கதேச வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தபிகுர் ரஹ்மான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் இருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து வரவிருக்கும் ஐபிஎல் 2026 சீசன் ஒளிபரப்புக்கு வங்கதேச இடைக்கால அரசு தடை விதித்துள்ளது. ஐபிஎல் தொடரின் ஒளிபரப்பை காலவரையின்றி தடை செய்வதாக வங்கதேசத்தின் இடைக்கால அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனால் ஐபிஎல் தொடரின் எந்த ஒரு போட்டியும் வங்கதேசத்தில் நேரலை செய்யப்படாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா அணிக்காக தென்னாப்பிரிக்க ஆல்ரவுண்டரான டுவேன் ஜான்சனை தேர்வு செய்ய பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ஐபிஎல் போட்டித் தொடரில் கொல்கத்தா அணியிலிருந்து வங்கதேச வீரர் முஸ்தபிகுர் ரஹ்மான் விலக்கப்பட்ட நிலையில் அவருக்கு பதிலாக மாற்று வீரரை தேர்வு செய்ய தீவிரம் காட்டப்பட்டு வருகிறது. அதன்படி தென்னாப்பிரிக்காவின் ஆல்ரவுண்டரான ஜான்சன் இரட்டையர் சகோதரர்களில் டுவேன் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். இவர் ஏற்கனவே 2023 மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடியுள்ளார். வெனிசுலாவில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடியால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை அதிகரிக்குமா என்ற அச்சம் எழுந்துள்ள நிலையில் இதுகுறித்த கள நிலவரத்தை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவிற்கும் அமெரிக்காவிற்கும் பல தசாப்தங்களாக மோதல் நீடித்து வரும் நிலையில் முன்னாள் அதிபர்கள் ஜார்ஜ் புஷ், பராக் ஒபாமா ஆகியோர் அந்நாட்டின் மீது பல்வேறு தடைகளை விதித்தனர். ஆனால் ட்ரம்ப் தான் எண்ணெய் ஏற்றுமதிக்கு மொத்தமாக தடை விதித்தார். 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மதுரோவின் ஆட்சியை சட்டவிரோதமானது என்று அறிவித்த ட்ரம்ப் வெனிசுலாவின் PDVSA என்ற அரசு நிறுவனம் அமெரிக்காவுடன் எண்ணெய் வர்த்தகம் செய்ய முழுமையான தடை விதித்தார். இதன் மூலம் வெனிசுலாவின் முக்கிய வருவாய் ஆதாரமான அமெரிக்க சந்தை பறிபோனது. அமெரிக்காவின் இந்த தடைக்கு முன்பு வரை இந்தியா வெனிசுலாவிடமிருந்து ஒரு நாளைக்கு சுமார் 3 லட்சம் பீப்பாய்களுக்கு மேல் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து வந்தது. பின்னர் அமெரிக்கா விதித்த தடை அமலுக்கு வந்ததால் இறக்குமதியின் அளவு கடுமையாக சரிந்து நாள் ஒன்றுக்கு 1,30,000 பீப்பாய்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. இது
இதுவே 2021 மற்றும் 2022 ஆண்டுகளில் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டன. ட்ரம்பின் நிர்வாகம் விதித்த தடைகள் காரணமாக இந்திய நிறுவனங்கள் அமெரிக்காவின் கோபத்திற்கு ஆளாக விரும்பாமல் இறக்குமதியை முழுமையாக நிறுத்தின. 2023 ஆண்டு அக்டோபர் மாதம் மதுரோவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அப்போதைய அதிபர் ஜோ பைடன் வெனிசுலாவிற்கு தற்காலிக தளர்வு அளித்தார். இதன் காரணமாக இந்தியா மீண்டும் இறக்குமதியை தொடங்கியது. இதனால் 2023 டிசம்பர் மாதத்தில் நாள் ஒன்றுக்கு 35,000 பீப்பாய்களை இறக்குமதி செய்தது. 2024 ஆண்டில் ரிலையன்ஸ் மற்றும் நயாரா நிறுவனங்கள் வெனிசுலாவிடமிருந்து மீண்டும் அதிக அளவில் வாங்க தொடங்கின. இதனால் இந்தியாவின் இறக்குமதி அளவு நாள் ஒன்றுக்கு 1,40,000 பீப்பாய்கள் என்ற அளவை எட்டியது. கடந்த ஆண்டு நாள் ஒன்றுக்கு 1,55,000 பீப்பாய் எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டது. இந்தியாவின் ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் தேவையில் இது வெறும் 0.3% முதல் 1% வரை மட்டுமே. தற்போது வெனிசுலா அதிபரை ட்ரம்ப் அதிரடியாக கைது செய்திருப்பதால் இறக்குமதியில் சிறிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்தியா ஏற்கனவே ரஷ்யாவிடமிருந்து தனது தேவையில் 35% முதல் 40% வரை, அதாவது சுமார் 16 - 17 லட்சம் பீப்பாய்கள் பெற்று வருகிறது. எனவே வெனிசுலாவின் 1.5 லட்சம் பீப்பாய்கள் நின்றாலும் அதனை ரஷ்யா அல்லது ஈராக் மூலம் இந்தியா மிக எளிதாக ஈடுகட்டிவிடும். வெனிசுலா எண்ணெய் பொதுவாக சர்வதேச சந்தை விலையை விட பீப்பாய்க்கு $8 முதல் $10 வரை தள்ளுபடி விலையில் கிடைத்து வந்தது. இந்த இறக்குமதி நின்றால் எண்ணெய் நிறுவனங்களுக்கு சிறு நஷ்டம் ஏற்படலாமே தவிர சாமானிய மக்களுக்கு பெட்ரோல் விலை உயரும் அளவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. உலகளவில் மொத்த எண்ணெயில் வெனிசுலா 17% கொண்டுள்ளது. ஆனால் மொத்த தேவையில் அந்நாட்டின் பங்களிப்பு வெறும் 1% மட்டுமே.